சிவா. ஏய், இந்த நேரத்துல எதுக்கு வெளியே வந்த? உன்கிட்ட பேசுறதுக்கு தான் வந்தேன். என்ன விஷயம்? ஏன் சிவா இப்படி பண்ண? நான் என்ன பண்ண? என்ன ஆளை வச்சு கடத்தினது நீ தானே? ஏய், என்ன சொல்ற நீ? நான் எதுக்கு உன்னை ஆளை வச்சு கடத்தணும்? திடீர்னு இப்படி வந்து சொல்லிட்டு இருக்க? ஏனா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு சுத்தமா விருப்பமே இல்லை. அதனாலதான் நீ கல்யாணத்தை நிறுத்த பல வகையில முயற்சி பண்ணி பார்த்தேன். எதுவும் நடக்கல. அதனால என்ன ஆளை வச்சு வர கடத்திட்ட. நான் சொல்றது சரிதானே? ஏய், என்ன ஆச்சு உனக்கு? என்ன மூளை குழம்பிடுச்சா? அப்படிதான் நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. எனக்கு மூளைலாம் ஒண்ணு குழம்பல. நான் தெளிவா தான் இருக்கேன். எனக்கு எல்லாமே தெரியும் சிவா. உன் நோக்கம் அந்த வேலைக்காரைய கல்யாணம் பண்ணுன்றதுதான். அதனால என்கேஜ்மெண்டோட கல்யாணத்தையும் நிறுத்துறதுக்காக அன்னைக்கு பியூட்டி பார்லர்ல ஒரு பொம்பளை மூலமா என்ன மயக்கமாக்கி தனியா அடைச்சு வச்ச. நல்ல வேலை, அத்தை வந்து அங்க இருந்து என்ன காப்பாத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. உன்னோட மத்த பிளான் ஃபெயிலியர் ஆனதும் இன்னைக்கு ஆளை வச்சு வர கடத்திட்டு. ஏன் சிவா இப்படி எல்லாம் பண்ற? கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இருக்கான்னு மம்மி கேட்டப்பவே உனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? அப்ப நீ சொல்லிருந்தா இங்க இவ்வளவு பெரிய ஏற்பாடே நடந்திருக்காதுல்ல. உனக்கும் எந்த சிரமமும் இருந்திருக்காது. நானும் எங்கேயும் கண் காணாத இடத்துக்கு போய் என் வயித்துல வளர நம்ம குழந்தைக்காக தனியா வாழ்றதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிருப்பேன். சும்மா பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்காது. நான் ஆளை வச்சு கடத்தி கல்யாணத்தை நிறுத்துற அளவுக்கு நான் ஒன்னும் சீப்பான ஆளு இல்லை. ஒரு பேச்சுக்கு நீ சொல்ற மாதிரியே நான் உன்னை ஆளை வச்சு கடத்திருந்தா இந்நேரம் நீ வெளியே வந்திருப்பியா? நீ தானே எல்லாருக்கிட்டையும் சொன்ன ஆள் மாத்தி கடத்திட்டோன்னு, திரும்பவும் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு. அப்புறம் எப்படி நான் உன்னை கடத்திருப்பேன்? சும்மா என் மேல பழிய போட்டுட்டு இருக்க. நீ என்ன புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? இங்க பார், எப்ப என் குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்னியோ அப்பவே நீதான் என் பொண்டாட்டி நான் முடிவு பண்ணிட்டேன். அதனாலதான் அத்தை கிட்ட இந்த கல்யாணத்துல மனப்பூர்வமா சம்மதம் சொன்னேன். நான் அத்தை மேல எவ்வளவு அஃபெக்ஷனா இருக்கேன்னு உனக்கு தெரியாதா? நான் போய் இந்த கல்யாணத்தை நிறுத்தி அவங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தணும்னு நினைப்பேனா? எனக்கு என் அத்தையோட மானம், மரியாதை, கௌரவம் தான் முக்கியம். அதுக்காக நான் எவ்வளவு தியாகம் வேணாலும் பண்ணுவேன். விடிஞ்சா உனக்கு எனக்கும் கல்யாணம். உன் கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன். இதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம்.